ஒரு குடிகாரரு எல்லா ஆட்டோவையும் இப்படி கைய காமிச்சு டான்ஸ் ஆடுறாரு. ஒரு ஆட்டோ கூட அவர் பக்கத்துல வராம போயிடுது. என்னடா அந்த குடிகாரரு இவரும் ஒரு ஆட்டோவையும் நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு, நம்மளே நிப்பாட்ட விட மாட்டேங்கிறாரு. இவருக்கு ஒரே பதட்டம். குடிகாரரை தாண்டி போய் ஒரு ஆட்டோவை இவர் நிப்பாட்டிட்டார். அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்கிறார், சார் நான் கோயம்பேடு போகணும் எவ்வளவு அப்படின்னு. அந்த ஆட்டோக்காரருக்கு அதுதான் கடைசி சவாரி. இனிமே லாக்டவுனுக்கு அப்புறம் எப்ப சவாரினே தெரியல. ஆனா அவர் சொல்றாரு 200 ரூபாய் சார்ங்கிறார். வழக்கமா இவர் 300 ரூபாய் கொடுத்துதான் போற தூரம் அது. 200 ரூபாய் கேட்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா ஏறிக்கிறார். இப்ப அந்த குடிகாரர் மறுபடியும் டான்ஸ் ஆடிட்டே நிக்கிறார். இவர் அவரையும் கூப்பிட்டு வாயா நீ எங்க போகணும், நான் சேத்துப்பட்டு போகணும், 60 ரூபாய் தர்றியா, தர்றேன் ஏறிக்கணும். அவரே ஏத்திக்கிட்டார். போற வழியில அந்த குடிகாரர் பேசிட்டே வர்றார், நான் ரொம்ப நல்லவன், கடவுளுக்கு என்னை பத்தி தெரியும், நான் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சது இல்ல, நான் எல்லாருக்கும் நல்லதே தான் செய்வேன். அவர் பாட்டு குளறிட்டே வர்றார். சேத்துப்பட்டு வந்துருச்சு. இறங்கியா காசு கொடு அப்படின்ன உடனே, காசு நான் ஏன் உனக்கு கொடுக்கணும், ஏற்கனவே இந்த ஆள் தான் சவாரிக்கு ஏறி இருக்கிறாருல, ஒரு சவாரிக்கு 2 ஆள்கிட்ட காசு கேட்பியா, நீ எல்லாம் விளங்குவியா உருப்படுவியான்னு ஆரம்பிச்சுட்டாரு. போய் நீ காசை தர வேண்டாம்னு அனுப்பிட்டு வண்டி எடுத்துட்டார். இப்ப இந்த சவாரி வந்து அறிவழகன் இருக்கிறாருல, அவர் கேட்டிருக்காரு, என்னங்க நீங்க அவர் அசால்ட்டா விட்டுட்டீங்க, ஒன்னும் அவரை ஏத்தி இருக்க கூடாது, இல்லன்னா காசு வாங்காம இறக்கி இருக்க கூடாது. இவர் சொல்றாரு, அவன் காசு தரமாட்டான்னு எனக்கு தெரியும் சார். ஏன் சார் தெரிஞ்சும் ஏத்துனீங்க சார்? குடிகாரனை இனிமே யாரும் ஆட்டோல ஏத்த மாட்டாங்க, வேற பஸ் கிடையாது, வேற எந்த வெஹிக்கிளும் இனிமே கிடையாது. விடிஞ்சா பொங்கல், எனக்கு வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, என் மனைவி இருக்காங்க, நான் எப்படா வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, அவன் வீட்லயும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கும்ல சார், அவர் எப்ப வருவான்னு காத்துட்டு இருப்பாங்கல்ல, போய் தொலைகிறார் சார். இவருக்கு அப்படியே ஆச்சரியம். இவரை கொண்டு வந்து இறக்கி விட்ட உடனே இவர் 300 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் 200 ரூபாய் எடுத்துட்டு 100 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு, ஏற்கனவே நான் வீட்டுக்கு திரும்புற சவாரி தான், நீங்க ஏறினதே எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தான், உள்ளது போதும் சார் நான் வர்றேன்ட்டு போயிட்டாராம். இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அந்த அறிவழகன் என்பவர் அந்த வார்த்தை எப்படி முடிக்கிறார்னா, உலகம் இயங்குவதற்கு என்று ஒரு அச்சு இருக்கிறது, பல்லாயிரம் ஆண்டுகளாக மானுட குலம் பயணம் செய்து கண்டடைந்த அச்சு அது. சக உயிர்களிடத்தில் நீதியோடு நடந்து கொள்வதற்கான நாகரிகத்தின் அச்சு அது. அது சில நேரங்களில் ஆட்டோக்காரர்கள் வடிவத்திலும் வரும் அப்படின்னு முடிச்சிருந்தார்.